சந்திரா வந்து முரளிய ஓவரா டென்ஷன் படுத்துறதுனால, முரளி வந்து இதுக்கு மேலயும் நம்ம சொல்லாம இருந்தோம்னா, இவ நம்மளயே ஓவரா டார்ச்சர் பண்ணுவா. அதனால உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. எல்லாருமே ஹால்ல நின்னுட்டு இருக்கும்போது, முரளி வந்துட்டு நான் இனிமே வந்து மறைக்கல. உண்மை எல்லாத்தையும் சொல்லிர்றேன். சந்திரா வந்து என்னைய ஓவரா டென்ஷன் படுத்துறதுனால எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே வந்து அதிர்ச்சி ஆயிடுது. மனோகர் இருந்துகிட்டு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? இத ஃபர்ஸ்ட் நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அந்த டைம்ல முரளி இருந்துகிட்டு ஆமாங்க மாமா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ராகவும் அபியும் முரளிய தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. சந்திராவை அனுப்புனது நாங்க தான், வேற யாரும் இல்ல அப்படின்னு சொன்னதும் முரளி இருந்துகிட்டு நான் அப்பவே நினைச்சேன் யாரோ பண்ண சதியாதான் இருக்கும். இதை பார்த்த சுந்தரி வந்து முரளிய தனியா கூட்டிட்டு போயிட்டு ஆமா ராகவும் அபியும் உங்ககிட்ட என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னதும் முரளி இருந்துகிட்டு அந்த சந்திராவை அனுப்புனது இவங்க தானாமா. ஓ அப்படியா, அப்ப நம்ம உண்மை எல்லாமே கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முரளி இருந்துகிட்டு அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, ராகவும் அபியோட டைவர்ஸ் விஷயம் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துருச்சு. எனக்கு வந்து ராகவ் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல, அதனால நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சொல்லுவாங்க அத்தை. அதனால அபியும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவா. ராகவ் தனியா தான் இருக்க போறான். அபி மனசை மாத்தி எப்படியாவது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆகாஷும் அனுவும் அபி கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் வந்து நீ வாங்கவே கூடாது, நீ ராகவ் கூட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் முரளியோட உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.